கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின அந்த நிருபத்தில் சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரை யார் யாரெல்லாம் நேசிக்கிறோமோ, யார் யாரையெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமோ, அவர்களுடைய வாழ்விலே நடக்கிற சம்பவங்களை தான் தன்னுடைய அனுபவத்திலிருந்து இப்படி சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று உறுதியாக சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மில் பலருக்கு நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக நடக்கிற சில நிகழ்வுகள், காதில் வரக்கூடியதான சில எதிர்மறையான செய்திகள், இப்படி பல்வேறு விதத்தில் நாம் உள்ளேயும் வெளியிலும் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள், தோல்விகள், இதுவெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வந்து எங்கே நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், எனக்கு ஒன்றும் நன்மைக்கு ஏதுவாக இல்லையே என்று சொல்லி நடக்கிறதெல்லாம் சறுக்கலாகவே தான் இருக்குது, தோல்வியாகவே இருக்கிறதே, நான் எதிர்பார்த்தபடி நடக்கலை என்று சொல்லி நாம் ஒருவேளை விரக்தியின் விளிம்பில் கூட இருக்கலாம். ஒருவேளை நான் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம். அருமையானவர்களே, தேவன் அவருடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்வில் நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போது அதை வைத்து தான் பவுல் சொல்லுகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. அப்போது நான் எதிர்பார்த்த காரியம் நான் விரும்பின அந்த நாளிலே நடக்கலை என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அவர் ஒரு காரியத்தை திட்டமிட்டிருக்கிறார். அவர் திட்டமிட்டது நம்முடைய வாழ்க்கையில் என்னவா இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அருமையானவர்களே, அவர் தன்னுடைய சுய இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தி உயிரையே கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் தீமைக்கு எதுவான ஒன்று நடந்து விடுமோ, அவர் விட்டு விடுவாரோ? ஒரு நாளும் விட மாட்டார். ஒருவேளை நம்முடைய அவசரம் அப்படி சிந்திக்க தோணும், ஐயோ ஒன்றுமே எனக்கு சரியாக நடக்கலையே என்று. ஆனால் அவர் தீர்மானித்திருக்கிறது என்ன தெரியுமா? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஒன்றும் தீமைக்கு ஏதுவாகவே நடக்காது. ஆகவே எதை கண்டு பயப்படாமல் தைரியமாய் முன்னோக்கி போங்கள். எதை இழந்தாலும் நம்மோடு இயேசு இருக்கிறார். அவர் ஒன்று போதும். அவர் இருக்கிறார், நம் பக்கத்தில் வலது பாரசத்தில் இருக்கிறார், நமக்குள்ள வாழ்கிறார். ஆகவே நாம் அசைக்கப்பட மாட்டோம், அவர் விட மாட்டார். தைரியமாக போர் சேவகனாக அப்படியே சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக நிற்போம். நின்று பாருங்கள், நிச்சயமாக நமக்கு சாதகமான காரியங்கள் நடக்கும். கோணலானதெல்லாம் செவ்வையாகும். நமக்கு சாதகமான வெற்றிகரமான காரியங்கள் நமக்கு நடக்கும். நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. தைரியமாக நின்றுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த நாளில் சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்றதான நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நிச்சயமாகவே எங்கள் வாழ்வில் நீர் ஏற்றின வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும். ஆண்டவரே, எந்த விதத்திலும் இருளான காரியத்துக்குள்ளே எங்களை விடவே மாட்டேங்கப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு வெற்றியை கர்த்தர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறீர். அந்த நல்ல வெற்றிக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ள ஆவியானுடைய அனுகிரகமும் ஆண்டவரே கிருபை எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிச்சம் உதிக்கட்டும், வெற்றி உண்டாகட்டும்.